திருவாரூரில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலை தடுக்கச் சென்ற நீதிமன்ற ஊழியர் ஒருவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளம்பெண் பேசவில்லை என கூறி நண்பர்களுடன் வந்து அடாவடி செய்த இளைஞர் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? திருவாரூர் மாவட்டம் பாண்டுக்குடி பகுதியைச் சேர்ந்த ஷாகுல் அமீத் என்பவரின் மகன் ஆதம். 23 வயதான இவர் புலிவலத்தில் உள்ள சௌமியா என்ற பெண்ணை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. ஃபேஸ்புக் மூலம் ஏற்பட்ட நட்பு நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஆதமின் தந்தை இறந்ததால் அவர் தென்காசியில் உள்ள தனது உறவினர் வீட்டில் தங்கி கார் ஓட்டி வந்துள்ளார். இதனிடையே காதல் விவகாரம் வீட்டிற்கு தெரிந்ததும் சௌமியாவை அவரது பெற்றோர் கண்டித்துள்ளனர். இதனால் ஆதமுடன் பேசுவதை இளம்பெண் தவிர்த்துள்ளார். ஆத்திரமடைந்த ஆதம் தனது நண்பர்கள் முகமது ராகுல், ஹாஜ் முகமது ஆகியோருடன் பெண்ணின் வீட்டிற்கு திங்கட்கிழமை இரவில் சென்றுள்ளார். அப்போது தன்னிடம் ஏன் பேச மறுக்கிறாய் என கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். மேலும் தன்னை வேண்டாம் என கூறும் நீ காதலிக்கும் போது தான் வாங்கி கொடுத்த பொருட்கள் மற்றும் செலவு செய்த பணத்தையும் திருப்பிக் கொடு என கேட்டு ரகளை செய்துள்ளார் ஆதம். அதனை கண்டு பொறுமை இழந்த சௌமியாவின் அண்ணன் கோபி கிருஷ்ணன் ஆதம் மற்றும் அவர்களது நண்பர்களுடன் வாக்குவாதம் செய்துள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. சத்தம் கேட்டு வந்த நீதிமன்ற ஊழியரான சந்தோஷ்குமார் மற்றும் தட்சிணாமூர்த்தி ஆகிய இருவரும் சண்டையை தடுக்க முயற்சித்துள்ளனர். இருந்தபோதும் ஆதமும் அவரோடு வந்த நண்பர்களும் அளவுக்கு அதிகமாக எகிரியுள்ளனர். அதனால் சண்டையை விலக்கிவிட வந்தவர்களும் அவர்களை கண்டித்துள்ளனர். அப்போது ஆதம் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சந்தோஷ்குமார் மற்றும் தட்சிணாமூர்த்தியை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சந்தோஷ்குமார் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தட்சிணாமூர்த்தியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து திருவாரூர் தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனே விரைந்து வந்த போலீசார் சந்தோஷ்குமாரின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய முகமது ராகுல் மற்றும் ஹாஜ் முகமதுவை கைது செய்தனர். தலைமறைவான முக்கிய குற்றவாளியான ஆதமை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட மோதலை தடுக்கச் சென்ற நீதிமன்ற ஊழியர் அநியாயத்துக்கு குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் திருவாரூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.